பட்டி பார்த்து போனது வந்ததெல்லாம் அந்த கிராக் எல்லாம் போட்டு மூடி பட்டி கிட்டி பார்த்து நல்லா தேய்ச்சி பெயிண்ட் அடிச்சா அழகா இருக்கும். எங்க வீட்டுல பண்ணிருக்கேன், பழைய வீடு. உடனே கொஞ்சம் பட்டி பார்க்க வேண்டியதா இருக்கு சில நேரத்துல. தேய்ச்சி கீச்சு பூசி அதுக்கு என்னென்னமோ வாங்கி இதெல்லாம் வேண்டான்னு சொல்ற அப்படிப்பட்ட பிரசங்க யாரும் இல்லை. நான் தாராளமா பூசிக்கங்க, வாங்கிக்கங்க, என்னமோ பண்ணிங்க, தெளிவுபடுத்த விரும்புறேன் நான். ஐயோ இப்படி சொல்லிட்டாரு பாஸ்டர், இவர் அந்த மாதிரி தான் பாஸ்டர் போல இருக்கு அப்படின்னு. இல்ல பூசிங்க. பூசாம விட்டீங்கன்னா தான் தப்பாயிடும் சில நேரத்துல. புருஷனே ஏறெடுத்து பார்க்க முடியலன்னா அப்புறம் என்ன இருக்குது? நாரிக்கிட்டு இருக்கிறதுல குடும்ப வாழ்க்கை ஒண்ணு மேம்பட்டுறாது. கந்த கோலமா இருக்கிறதுனால புருஷன் ஆஹா என் மனைவி பார்ப்பா கந்த கோலமா இருக்கிறா இவ்வளவுதான் இருக்கு அப்படி சொல்ல போறது இல்லை. பார்க்கறதுக்கு நல்லா இருங்க, கொஞ்சம் பூசி கீசி தட்டி பூசி அழகுபடுத்தி எல்லாம் பண்ணிங்க, வேணான்னு சொல்லல. அதை சொல்லல வேதம். வேதம்னு சொல்றது வெறும் அதை அலங்கரிப்பா நினைக்காம அழியாத அலங்கரிப்புன்னு ஒண்ணு இருக்குது, அதை கவனின்றாரு. அது இதை காட்டுல ரொம்ப முக்கியமானது. அது என்ன அலங்கரிப்பு? ஆந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. கடவுளுடைய பார்வையில இந்த மேக்கப் எல்லாம் ஒண்ணும் இல்லை. அவர் இதெல்லாம் பார்த்திருக்கிறார் நிறையா. இது ஒண்ணும் பெரிய, அவருக்கு ஒண்ணும் பெரிய இது கிடையாது. கடவுள் உங்களை பார்த்துட்டு ஆஹா என்ன மாதிரி மேக்கப்பு, என்ன மாதிரி நகை, எங்கம்மா வாங்கின இது கேட்க போறாரா? அங்க ரோடு போட்டு தங்கத்துல ரோடு போட்டு நடந்துட்டு இருக்கிறாங்க அங்க பரலோகத்துல. அவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் கிடையாது. ஆனா இருதயத்தில் மறைந்திருக்கிற இந்த சாந்தமும் அமைதலும் உள்ள குணம், அதை பார்த்து கர்த்தர் விரும்புகிறார். அதை பெருசா நினைக்கிறாரு, விலையேறப்பட்டதா நினைக்கிறாரு. உங்க தங்க நகையை காட்டணும், உங்க மேக்கப்புக்கு நீங்க கொடுத்த காசை காட்டணும், உங்க சிகை அலங்காரத்தை என்ன மாதிரி சார்ஜ் பண்றாங்க இப்போ ஆம்பளைங்களுக்கு. எங்க காலத்துல நான் பார்த்திருக்கிறேன், ஒரு கல்லுல உட்கார வச்சு வெட்டி விட்டுருவோம் முடிய, சிம்பிளா முடிஞ்சு போச்சு. இப்ப போன ஆயிரக்கணக்கில் கேட்கறான் முடி வெட்டுறதுக்கு அவ்வளவு காசு. சரி பரவாயில்ல, கொடுத்து நல்லா பண்ணுங்க, நல்ல இடத்துக்கு போங்க, நல்லா பண்ணி, காசு இருந்தா என்னத்தையோ பண்ணிங்க, கொஞ்சம் நல்லா இருக்கிறது நல்லது. என்ன பார்த்தா அதெல்லாம் பண்ணாத ஆள் மாதிரியா இருக்கிறேன் நான். கொஞ்சம் பண்ணிக்கிறது நல்லது, தட்டி கிட்டி பூசி எல்லாம். ஆனால் குணம் இல்லைன்னா கர்த்தர் இதெல்லாம் உன் சூட் எனக்கு ரொம்ப பிடிக்குது, எங்கப்பா வாங்கினங்க? உள்ள இருக்கிற குணம் பிடிக்கணும் ஆண்டவர்கிட்ட. குணம் எல்லாம் சொல்லுங்க. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் என்ன மாதிரி குணம்? சாந்தமும் அமைதலுமான ஆவி, அப்படிப்பட்ட ஒரு குணம்.